குரு பார்வை இருந்தால் செவ்வாதோஷம் மாறி போகும் அப்படின்னு சில கிரந்தங்களிலே இருக்கு, சில ஆச்சாரியன்மாரும் சொல்றாங்க. அதே மாதிரி புதனோடு செவ்வாய் சேர்ந்தால் செவ்வாதோஷம் இல்லைன்னு சொல்றாங்க. அது சரியல்ல. ஏனென்றால் குருவோடு சேர்ந்தால் செவ்வாதோஷம், அது சுபக்ஷேத்திரம். முதல்ல அந்த குருவுக்கு பவர் இருக்கான்னு பார்க்க வேண்டும். சில நேரங்கள்ல குருவுக்கே பவர் இல்லாமல் போய்விடும். அது அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன் அது எப்படின்னு. அப்போ குரு பார்வை இருக்கு, இல்ல குருவோடு சேர்ந்திருக்கு, அதனால செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. ஏனென்றால் அந்த குருவுக்கு பவர் இருக்கா என்று முதல் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் புதனோடு சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சில ஆச்சாரியன்மார் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கரெக்ட் அல்ல. ஏனென்றால் புதன் நபும்சக கிரகம், அதாவது அர்த்தநாரி கிரகம். அது பாபியோடு சேர்ந்தால் பாபியாகும், சுபனோடு சேர்ந்தால் சுபனாகும், சுபக்ஷேத்திரத்தில் இருந்தால் சுபனாகும், பாபக்ஷேத்திரத்தில் இருந்தால் பாபியாகும். அப்படி உள்ள கிரகம்.